என் அன்பு குழந்தையே, உன் தாய் நேற்றிலிருந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். என்னை அலட்சியப்படுத்தி விடாதே. ஏனென்றால் நீண்ட நேரமாக உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று நான் துடித்து கொண்டிருக்கின்றேன். அந்த விஷயம் என்னவென்று நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உனக்கு நான் சொல்லிவிட வேண்டும் என்று வந்துவிட்டேன். அது உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு தெய்வத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். என் தங்கமே, இதனை நீ கவனமாக கேட்க வேண்டும். உன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அந்த உருவம் உனக்கு நன்மையை கொடுக்க வருகிறதா அல்லது தீமையை கொடுக்க வருகிறதா என்பதை உன் தாய் உணர்ந்துதான் உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். அதை யார் என்றும் நான் கண்டுபிடித்து விட்டேன். அவர்கள் உன்னோடு பேச நினைக்கின்றார்கள். என் அன்பு தங்கமே, அவர்களை நீ தவறாக நினைத்து விட்டுவிடக் கூடாது அல்லவா? அவர்கள் உனக்கு யார் என்றும் உன்னை ஏன் பின்தொடர்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதையும் நான் சொல்கிறேன், கவனமாக கேள். என் அன்பு பிள்ளையே, உன்னை இவ்வளவு நாள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம்தான். அவர்களை பற்றி என்ன வேண்டும் என்பதை பற்றியும் நான் உன்னிடத்தில் இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன். அவர்கள் உன்னிடம் பேசியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். என் குழந்தையே, நான் எளிதில் யாரிடத்திலும் வந்து விடுவதில்லை. உன்னால் என் வார்த்தைகளை தினமும் கேட்க முடிகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை, நீ மிகவும் நல்ல குழந்தை என்பதால் தான், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத குழந்தை என்பதால் தான், யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் நினைக்காத பிள்ளை என்பதால் தான். இல்லை என்றால் அவ்வளவு சுலபமாக எல்லாம் நான் யார் முன்னாலும் சென்று விட மாட்டேன். உனக்கு என் வார்த்தைகளை கேட்கக்கூடிய தகுதி முழுமையாக இருக்கிறது. முழுக்க முழுக்க நீ என் பிள்ளையாக மாறியிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நான் உன் கண்களுக்கு படாமல் போய்விடுவேனா என்ன? நான் உன் முன்னால் வராமல் தான் சென்று விடுவேனா என்ன? என் பிள்ளையே, எப்பொழுதும் நம்மை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்களை நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணமாகாமல் இளம் வயதில் மரித்த பெண்களினுடைய ஆன்மாக்கள் தான் கன்னிப்பெண் தெய்வம் அல்லவா? உன் இல்லத்தில் கன்னிப்பெண் தெய்வம் இருக்கிறது என்பது உறுதியானால், இந்த தாய் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக செவிகொடுத்து கேட்டாக வேண்டும். அப்படி இல்லை அம்மா, என் இல்லத்தில் எந்த கன்னிப்பெண் தெய்வமும் இல்லை என்று நீ சொல்வாயானால், நிச்சயமாக கன்னிப்பெண் தெய்வம் என்றால் யார், அவர்கள் என்ன செய்வார்கள் என்ற விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது உனக்கு நல்லதுதானே என் குழந்தையே? என்ன நடந்தாலும் உன் தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது ஜாதி மதத்தை எல்லாம் கடந்து இந்த தாய் உனக்கு பொதுவானவள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பிள்ளைகளிடத்திலும் நான் சொல்வேன், எந்த பிள்ளை மனம் நிறைய உண்மையையும் நேர்மையையும் தூக்கி சுமக்கிறதோ அந்த பிள்ளைக்கு இந்த தாயானவள் நிச்சயமாக நல்வார்த்தைகளை கொடுப்பேன் என்பதை மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, கன்னிப்பெண் தெய்வம் என்பது திருமணமாகாத பெண்கள், குறிப்பாக நோயாலோ விபத்தாலோ இளம் வயதிலேயே இயற்கையாக மரணித்த பெண்கள் கிராமப்புறங்களில் தெய்வமாக வழிபடும் மரபு இருக்கிறது அல்லவா? இவர்கள் குடும்ப ஒற்றுமைக்காகவும் வீட்டின் காவல் தெய்வங்களாகவும் இருப்பார்கள். மேலும் இவர்களை வழிபடுவது குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லவா? என் பிள்ளையே, எப்பொழுதுமே இது ஒரு பழமையான வழிபாட்டு முறைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த கன்னிப்பெண் தெய்வ வழிபாடு இப்பொழுது ஒருவர் வீட்டில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் அதிகமாக வந்துவிடாது. எப்படி முதலாவது குலதெய்வத்தை வணங்க வேண்டுமோ, இரண்டாவது உன் இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டுமோ, அதுபோல மூன்றாவதாக உன்னுடைய முன்னோர்களை வழிபாடு, கடைசியாக கன்னிப்பெண் தெய்வ வழிபாடு நிச்சயமாக முக்கியம் என்பதை மறக்கக்கூடாது. மானுட உலகில் இன்பத்தை கருவாக்கி உயிருக்குள் உயிர் சுமந்து
மனித குலத்தை பல்கி பெருக்கிட துணை இருப்பவள் பெண் அல்லவா? இதன் காரணமாகவே ஆதி மனிதன் காலம் தொட்டு பெண் எனப்படுபவள் மகா சக்தியாகவே போற்றப்படுகிறாள். அந்த பழங்கால மரபுதான் இன்றைக்கும் நம்மிடையே நிலவி வருகிறது என்பதை மறக்கக்கூடாது. கன்னி தெய்வ வழிபாடு நம் சமூகத்தில் சற்று வித்தியாசமான ஒரு விஷயம்தான். இந்த உலகில் பிறந்த பெண்ணானவள் பருவம் எழுவதற்கு முன்னரோ அல்லது பருவம் எழுதிய பின்னரோ அவளது வாழ்வில் கடைசி வரை திருமணம் ஆகாமல் இயற்கை எய்துவிட்டால் அது கன்னிப்பெண் தெய்வமாக போற்றப்படுகிறது. இல்லற சுகம் எதுவுமே அனுபவித்து விடாமல் வாழ்வின் இறுதி நிலை அடைந்தவர்கள் அந்த கன்னி தெய்வங்கள். சுமங்கலி பெண்கள் இது போன்ற கன்னி தெய்வங்களை வணங்கி வழிபட்டால் அவர்களது மாங்கல்ய பலன்கள் அதிகரிக்கும். திருமணம் நடைபெற வேண்டிய கன்னி பெண்கள் கன்னி தெய்வங்களை வழிபட்டு வர அவர்களுக்கு மிக விரைவாகவே திருமண யோகம் கைகூடி வரும். இதன் காரணமாகவும் கன்னி தெய்வ வழிபாடு எல்லோரிடத்திலும் இருக்கிறது. கன்னி தெய்வ வழிபாடு நிறைவேற்றிட ஆடி மாதம் மற்றும் தை மாதம் மிகவும் உகந்த மாதம். வார நாட்களில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைதான் கன்னி தெய்வ வழிபாட்டிற்குரிய நாளாக இருக்கிறது. தங்களது குலதெய்வ வழிபாட்டிற்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அதனை செய்யும் பொழுது அதில் இந்த கன்னிப்பெண் தெய்வ வழிபாட்டையும் நாம் முக்கியம் என கருத வேண்டும். கன்னிப்பெண் தெய்வ வழிபாட்டையும் நாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதனையும் நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளையே நீ சரியாக அதனை புரிந்து கொண்டால் அது போதும். இதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இந்த தாய் நான் சொல்வதுபடி உனக்கு நடக்கும். குலதெய்வ வழிபாட்டிற்கு கிளம்பி செல்லும் பொழுது கூட அவர்களது வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு நிறைவேற்றி விட்டுதான் குலதெய்வத்தை காண புறப்பட்டு செல்வார்கள். பொதுவாக வீட்டில் கன்னி தெய்வ வழிபாட்டின் போது அவர்களின் முன்னோர்களுக்கும் சேர்த்து வணங்கி வழிபடுவார்கள். இறை வழிபாட்டிற்கு இணையாக கன்னி தெய்வ வழிபாடு அந்த இடத்தில் நிகழ்த்தப்படும். குடும்ப ஒற்றுமைக்கு கன்னி தெய்வ வழிபாடு நிச்சயமாக முக்கியமாக இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை கன்னி தெய்வத்திற்கு மிகவும் பிடிக்கும். வீட்டின் தென்மேற்கு மூலை கன்னி மூலை என அழைக்கப்படுகிறது. படுக்கை அறை அந்த கன்னி மூலையில்தான் பெரும்பாலும் அமைக்கப்படுகிறது என்பது உண்மை அல்லவா? இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும்போது நீ அதனை சரியாக பிடித்து அதனை புரிந்து கொள்ள முயற்சி செய். இப்படியும் ஒரு வழிபாடு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதில் உனக்கு எதுவும் குறைந்துவிட போவதில்லை அல்லவா? என் குழந்தையே, கன்னி தெய்வங்களுக்கு அவர்களின் அந்த வயதிற்கு ஏற்ற புது துணியை ஒரு பனையோலை பெட்டியில் வைத்து வணங்குவது வழக்கம். அந்த ஆண்டு வழிபாடு நிறைவான பின் அந்த பனையோலை பெட்டியை பாதுகாப்பாக எடுத்து வைத்து கொள்வார்கள். அதனை அடுத்த ஆண்டு நிகழ்த்தப்படும் கன்னி தெய்வ கும்பிடுக்கு மீண்டும் எடுத்து வைத்து பயன்படுத்துவார்கள். அந்தி கருக்களில் கன்னி தெய்வ வழிபாடு தொடங்கப்படும். கன்னி தெய்வங்களை மறக்காமல் வழிபடும் குடும்பங்கள் செழித்தோங்கும் என்பதுதானே ஐதீகம். இப்படி இருக்கும் இந்த ஒரு தெய்வ வழிபாடு இன்று அந்த கன்னி தெய்வமே அந்த கன்னிப்பெண் தெய்வமே உன்னோடு பேச நினைக்கிறது என்றால் இதனை நீ தவிர்த்துவிட முடியாது அல்லவா? இந்த வராகி சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்காமல் தான் போய்விட முடியுமா? அம்மா உனக்கென்று சொல்லும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாய் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து சொல்லும் பொழுது இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வம் இருக்கும் இடம் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதை மறக்காதே. இந்த தாய்
நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வத்தின் அன்பு கிடைக்கும் காலம் உனக்கு அத்தனையும் சரியாகவே அதனை எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனத்தில் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உனக்காக நான் வரக்கூடிய இந்த ஆச்சரியங்களை நீ தெளிவான மனநிலையோடு சட்டென்று புரிந்து கொண்டால் அது போதும். காலம் உனக்கு எல்லாவற்றிலும் நிறைவான பதிலை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. இந்த நேரம் ஒவ்வொன்றிற்கும் சரியான புரிதலை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தாய் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையானவற்றை சொல்வது போல் உன் கன்னிப்பெண் தெய்வம் என்ன சொல்கிறது தெரியுமா? எதனால் உன்னோடு பேச வந்திருக்கிறார் தெரியுமா? எதற்காக உன்னை பின்தொடர்ந்து வருகிறார் என்று தெரியுமா? உன்னுடைய வீட்டில் ஒற்றுமை இல்லாத விஷயங்கள் சில நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது எந்த ஒரு பிரச்சனையையும் ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சந்தோஷத்தையும் ஒருவருக்கொருவர் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உடன் இருக்கும் போது இதையெல்லாம் உணரத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தாய் நான் இருக்கும் இந்த நேரம் எல்லாவற்றிலும் சரியான புரிதல் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உன்னை நிச்சயமாக வெற்றியின் பாதையில் அழைத்து செல்வேன் என்பதை நீ மறுக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் இடத்தை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். கன்னிப்பெண் தெய்வத்தை சில சமயங்களில் இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லோருமே மறந்து விடுகிறார்கள். கன்னிப்பெண் தெய்வம் என்ற ஒருவர் இருப்பதே இங்கு யாருக்கும் நினைவில் இல்லை. பலரும் இந்த வழிபாட்டை தவிர்த்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இதை செய்தால் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை நிச்சயமாக இருக்கும். பல பிரச்சனைகளும் பல சூழ்நிலைகளும் இங்கே தலைகீழாக மாறி கிடப்பதை புரிந்து கொண்ட உன் கன்னிப்பெண் தெய்வம்தான் எல்லோரும் எல்லா நிலையிலும் ஒற்றுமையாக இருந்து எந்த ஒரு முடிவையும் எடுத்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறது. நடக்கும் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் தேவையில்லாத விஷயங்களை பேசி பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாமல் வீட்டின் சந்தோஷத்தை மட்டுமே நிலையாக கொண்டு எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது முழுக்க முழுக்க உன்னுடைய பொறுப்பு. இவர்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டியது முழுக்க முழுக்க உன்னுடைய கடமை என்பதை நீ மறந்து விடாதே. இந்த பொறுப்பிலும் இருந்து ஒருபோதும் உன்னால் தவற முடியாது. இந்த பொறுப்பில் இருந்து ஒருபோதும் என் பிள்ளை எதையும் விட்டு கொடுக்க முடியாது. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம், இந்த தாய் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே கிடைக்கிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இருக்கும் இடத்திலிருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வேண்டிய புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறக்காதே. இந்த தாயினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் உனக்கு நிறைவாகவே கிடைத்து கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்கு தான் என்பதை உணர்ந்து கொள். அம்மா இப்பொழுதாவது இந்த விஷயத்தை சொல்ல கேட்பதற்குரிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? இதை நினைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா? நீ நினைத்தாலும் நினைக்கவில்லை என்றாலும் அவர்கள் உன்னை நினைக்கிறார்கள். இதைதான் உனக்கு நான் இப்பொழுது தெளிவுபடுத்துகிறேன். தெய்வத்தை பற்றி நீ யோசிக்கிறாயோ
யோசிக்கிறாயோ இல்லையோ, தெய்வம் உன்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறது, தெய்வம் உன்னை பற்றி அதிகமாக சிந்திக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாய் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அனைத்திலும் மென்மையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வ வழிபாட்டை எந்த சூழ்நிலையிலும் நீ தவிர்க்காதே. என் குழந்தையே, நீ உன்னுடைய முன்னோர்கள் வழி வழியாக செய்து வந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய பெற்றோர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டார்கள். இப்பொழுது நீ அதனை முழுமையாக குறைத்து கொண்டாய். இனி வரும் சந்ததியினர் இதனை முழுமையாகவே என்னவென்று தெரியாமல் போய்விடுவார்கள். அவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருப்பதே என்னவென்று தெரியாமல் போய்விடும் அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடாதே என்றுதான் அவர் உன்னிடம் கேட்கிறார். ஒரு தெய்வ வழிபாடே இல்லாமல் அழிந்து போகும். இது உன் சந்ததியில் பல பிரச்சனைகளை உருவாக்கும் பொழுது நீ அது எதனால் வருகிறது, யாரால் நடக்கிறது என்று கூட தெரியாமல் கலங்கிக் கொண்டிருப்பாய். கன்னிப்பெண் தெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரிந்த விஷயம்தானே. இதையெல்லாம் உணர்ந்து என் பிள்ளை நீ எப்பொழுதுமே அதை தொடர்ந்து செய்து கொண்டிரு. எந்த நிலையிலும் அதனை விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அதனை தவிர்த்து விடக்கூடாது. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த தெய்வத்தின் அருளாசிகளோடு நீ விரும்பியது உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நான் என்னவென்று காண்பித்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வம் உடன் இருக்கும் நேரங்களில் உனக்கு எல்லா நிலையிலும் சந்தோஷம் உறுதியாக கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இருந்து உனக்கு சில சமயங்களில் சில விஷயங்களை எல்லாம் உணர்த்துவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உனக்காக உன் அம்மா நான் வருகின்ற நேரங்களில் இனி அத்தனையிலும் உன் வெற்றி நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தட்டும். மேலும் மேலும் என் பிள்ளைக்கு ஆச்சரியங்கள் பல நடக்கட்டும். இன்று உன் தாயானவள் சொன்ன விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். பல குழப்பங்களுக்கும் பல சமயங்களில் நடந்து முடிந்த சில விஷயங்களை எண்ணி எண்ணி வீட்டில் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதற்கும் வீட்டில் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டிருப்பதற்கு இது போன்ற தெய்வத்திற்கு குறை வைப்பது ஒரு காரணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள். தெய்வத்தின் அன்பு உன் வீட்டில் நிலைத்திருக்கிறது என்றால் அங்கே நிச்சயமாக எந்த பிரச்சனைகளும் இருக்காது. எந்த பிரச்சனைகளுக்கும் வழிவகைகளை அங்கு உருவாக்கி கொடுக்காது. எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுபோல ஏதாவது ஒரு வகையில் உனக்கான மனநிறைவை எடுத்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இந்த தாய் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்து சொல்லி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? என்னை நம்பி என் வார்த்தைகளை கேட்டு மனதில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் ஒரு பிள்ளையினால் மறக்க முடிகிறது என்றால் அதுதான் இந்த தாய்க்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அம்மா இதனை எப்பொழுதுமே நான் செய்து கொண்டிருப்பேன். நினைக்காமல் எல்லோருக்கும் ஏதாவது எண்ணங்கள் இருக்கலாம். இதையெல்லாம் இப்படி பேசுவதனால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று என் பிள்ளை நீ ஒன்றை எப்பொழுதுமே தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். எல்லோராலுமே இது போன்ற தெய்வத்தினுடைய வார்த்தைகளை பேசிவிட முடியாது. எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்து விடாது. தெய்வம் யாரை தேர்ந்தெடுக்கிறதோ, தெய்வம் யாரை தன்னுடைய வாக்கினை பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த பாக்கியம் கிடைக்கும். சாதாரணமான விஷயம் அல்ல இது. தொடர்ந்து இத்தனை நிமிடங்கள் என் வார்த்தைகளை ஒருவரால் பேச முடிகிறது என்றால் அது நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற சக்தி என்பதை மறக்கக்கூடாது. அதனால் நான் உன்னிடத்தில் பேச நினைப்பதை இது போன்ற வழிகளில் உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தெய்வம் நேரடியாக வருவது கிடையாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் தெய்வங்கள் தன் பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லும். அதுபோல நான் உன்னை வந்து சேர்வதற்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற வழி இதுதான் என்பதை நீ மறந்து விடாதே. எதுவென்றாலும் சரி, நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனையிலும் மிக பெரிய விஷயங்கள் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த தாய் உடனிருந்து உன்னை காப்பேன் என்பதை நீ மறக்காதே. ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை நன்மைப்படுத்தும் விஷயங்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வங்கள் இருக்கும் இடம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. இந்த தாய் நான் உடன் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதுமே நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் நீ எதையுமே இனிமேலும் யோசித்து கொண்டு மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. நல்லது எல்லாமும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் அல்லவா? தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு அதிர்ஷ்டம் பிறக்கும் அல்லவா? இந்த தாய் நான் உனக்கு எப்பொழுதுமே உன்னை தொடரும் இந்த காலம். இனி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உனக்கான நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. அம்மா உனக்கு வழி காண்பித்து கொடுப்பேன். அந்த வழியில் பயணிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உனக்கு நல்லது நடப்பதை நான் எடுத்துச் சொல்வேன். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் அல்லவா? தெய்வம் இருப்பதை நான் உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கிறேன். இந்த தாய் நான் இருப்பதை உனக்கு இனி கூடிய விரைவில் உனக்கு கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவேன். நீ புரிந்து கொள்வாய், எல்லாம் அவள் செயல் என்று. எல்லாம் அம்மா இருப்பதால் தான் நமக்கு சரியாக நடக்கிறது என்று. நம்மை இத்தனை பெரிய பிரச்சனையில் இருந்து இவள் காப்பாற்றி விட்டாள் என்று நினைத்து நிச்சயமாக நீ பேரானந்தம் அடைவாய். அது போதும் என் பிள்ளையே, நீ என்னை உணர்ந்தால் போதும். நான் உன்னிடத்தில் இருந்து அதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் ஒருபோதும் கேட்பது கிடையாது. எனக்கு வேண்டியது எல்லாம் உன்னுடைய உண்மையான அன்பு மட்டும்தான். எனக்கு வேண்டியது எல்லாம் உன்னுடைய உண்மையான நம்பிக்கை மட்டும்தான். எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் பின்வாங்கி விடாதே. அந்த அன்பு ஒன்று போதும். வேறு எதுவும் எனக்கு உன்னிடத்தில் இருந்து தேவைப்படுவதில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமுமே இந்த தாயின் அருளாசிகளோடு உனக்கு நன்மையை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய கலக்கமும் உனக்கு வேண்டாம். இந்த வராகி உன்னை தேடி வந்து விட்ட பிறகு இனி எதற்காகவும் நீ வருந்தி தவிக்க வேண்டாம். கலங்காமல் நின்று உன் வெற்றியை எப்பொழுதும் நீ உறுதிப்படுத்து. உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன் என்பதை இனிமேலும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளாமல் செல்ல மாட்டாய். நிச்சயமாக சந்தோஷமாக இரு. உனக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.